வணக்கம். ஆங்கரிங் ஜங்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆங்கரிங் ஜங்ஷன்ஸ் வந்து எதற்கு இடையில இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு செல்லுக்கு இடையில இருக்கலாம், இல்லைன்னா செல் எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ்க்கு இடையில இருக்கலாம். ஆங்கரிங் ஜங்ஷன்ல அந்த இரண்டு செல்லுக்கும் இருக்கிற அந்த இன்டர் செல்லுலார் ஸ்பேஸ் வந்து 20 நானோமீட்டரா மெயின்டைன் ஆகும். ஓகேங்களா? ஆங்கரிங் ஜங்ஷன்ஸ் லாஸ் ஆகும் பொழுது செல்ஸ் வந்து அப்பப்டோசிஸ்க்கு போயிடலாம், இல்ல லாஸ் ஆஃப் போலாரிட்டி அண்ட் டிஃபரன்சியேஷன் நடக்கலாம், இல்லைன்னா செல் ப்ரொலிஃபரேஷன் இன்க்ரீஸ் ஆகலாம். ஆங்கரிங் ஜங்ஷன்ஸ்ல 4 டைப்ஸ் இருக்கு. முதல் டைப் ஜோனியுலர் அடியரன்ஸ், இரண்டாவது டைப் மேக்யூலர் அடியரன்ஸ், மூன்றாவது டைப் ஃபோக்கல் அடிஷன்ஸ், நான்காவது டைப் வந்து ஹெமிடெஸ்மோசோம்ஸ். இப்போ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த ஆங்கரிங் ஜங்ஷன்ஸ் பார்த்தோம்னா, நம்ம ஸ்ட்ரக்சரலா அண்ட் ஃபங்க்ஷனலா ஆங்கரிங் ஜங்ஷன்ஸை கிளாசிஃபை பண்ணலாம். ஃபங்க்ஷனலா எப்படி கிளாசிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்களுக்கு இடையில இருக்குதா இல்ல செல் அந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ்க்கு இடையில இருக்குதாங்கிறத வச்சு நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். இன்டர் செல்லுலாரா இருக்கிறது வந்து ஜோனியுலர் அடியரன்ஸ் அண்ட் மேக்யூலர் அடியரன்ஸ். அதே செல் அண்ட் எக்ஸ்ட்ரா செல்லுலார் மேட்ரிக்ஸ்க்கு இடையில இருக்கிறது ஹெமிடெஸ்மோசோம்ஸ் அண்ட் ஃபோக்கல் அடிஷன்ஸ். ஸ்ட்ரக்சரலா பார்த்தோம்னா, ஆங்கரிங் ஜங்ஷன்ஸ் ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணுதா இல்ல இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணுதா அப்படிங்கறத வச்சு நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ் கூட இன்டராக்ட் பண்றது வந்து ஜோனியுலர் அடியரன்ஸ் அண்ட் ஃபோக்கல் அடிஷன்ஸ். இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட்ஸ் கூட இன்டராக்ட் பண்றது வந்து மேக்யூலர் அடியரன்ஸ் அண்ட் ஹெமிடெஸ்மோசோம்ஸ். நம்ம இன்டர்செல்லுலார் ஜங்ஷன்ஸ் பத்தி டீடைல்டா பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இந்த சைட்டோபிளாஸ்மிக் பிளாக் புரோட்டீன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து சைட்டோஸ்கெலிட்டல் எலிமெண்ட் கூட இன்டராக்ட் பண்றதுனால ஷேப்பும் மோட்டிலிட்டி ஆஃப் த செல்ஸையும் வந்து சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் அந்த சைட்டோபிளாஸ்மிக் பிளாக் புரோட்டீன்ஸ் வந்து டியூமர் சப்ரெசர் மாலிக்யூல்ஸ் கூடவும் இன்டராக்ட் பண்ணும். அந்த சைட்டோபிளாஸ்மிக் பிளாக் புரோட்டீன்ஸே நியூக்ளியர் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்ஸாகவும் கோ ஆக்டிவேட்டர்ஸாகவும் ஆக்ட் பண்ணலாம். பத்தி பார்க்கலாம். ஜோனியுலர் அடியரன்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர் பத்தி நம்ம பார்த்தோம்னா, நம்ம வந்து 3 விஷயங்கள் பத்தி பேசணும். முதல்ல வந்து டிரான்ஸ்மெம்பரேன் புரோட்டீன்ஸ் என்னென்னு பேசணும். அடுத்தது வந்து சைட்டோபிளாஸ்மிக் புரோட்டீன்ஸ் எதுன்னு பேசணும். அண்ட் அடுத்தது வந்து அதோடைய சைட்டோஸ்கெலிட்டல் எலிமெண்ட் எதுன்ட்டு பேசணும். ஓகேங்களா? ஜோனியுலர் அடியரன்ஸ்ல 2 டிரான்ஸ்மெம்பரேன் புரோட்டீன்ஸ் இருக்கு. முதல்ல வந்து மெயினானது வந்து கேதரன்ஸ். ஓகேங்களா? கேதரன் ஃபேமிலியை சேர்ந்த கேதரன் புரோட்டீன்ஸ். ஸோ இது இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து இந்த பிளாக் கலர்ஸ், இந்த செயின்ஸ் தான் வந்து கேதரன் புரோட்டீன்ஸ். இது இடையில இருக்கிறது வந்து பிங்க் கலர்ல இருக்கிற இந்த இடம் வந்து கால்சியம் பைண்டிங் சைட். அதுக்கு ஏன் கேதரன் அப்படி பேர் வந்ததுன்னா, ஏன்னா அது கால்சியம் டிபெண்ட். அந்த புரோட்டீன்ஸ் வந்து கால்சியம் டிபெண்ட். ஸோ கால்சியம் இருந்தாதான் இந்த லிங்கர் புரோட்டீன்ஸ் எல்லாம் ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணும். கால்சியம் இல்லாத போது இது பாண்ட் ஃபார்ம் பண்ணாது. ஸோ இந்த ஜங்ஷன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது, செல்ஸ் வந்து செப்பரேட்டடா இருக்கும். இப்போ அடுத்த டிரான்ஸ்மெம்பரேன் புரோட்டீன் வந்து நெக்டின். ஸோ இந்த ப்ளூ கலர்ல இருக்கு இல்லையா, இதுதான் வந்து நெக்டின். இப்போ என்ன சைட்டோபிளாஸ்மிக் பிளாக் புரோட்டீன்ஸ், மெயினான பிளாக் புரோட்டீன்ஸ் வந்து கேட்டனின்ஸ். கேட்டனின்ஸ்ல 3 வகையான கேட்டனின்ஸ் இருக்கு. ஆல்பா கேட்டனின் இருக்கு, பீட்டா கேட்டனின் இருக்கு, P120 கேட்டனின் இருக்கு. இப்போ இதுல வந்து எது ஆல்பா கேட்டனின் எது பீட்டா கேட்டனின் பார்க்கலாம். இந்த ப்ளூ கலர் அண்ட் பிளாக் கலர் 2 இருக்கு இல்லைங்களா. ஸோ இதுல ப்ளூ கலர்ல இருக்கிறது ஆல்பா கேட்டனின், அப்புறம் கேதரின்ஸ் கூட இணைஞ்சு இருக்கிறது பீட்டா கேட்டனின். P120 கேட்டனின் இங்க இருக்கிற இந்த கிரீன் கலர் காம்பனன்ட். இப்போ ஆல்பா ஆக்டினின் புரோட்டீன் எதுன்னு பார்த்தோம்னா, இது வந்து ஆக்டின் செயின், சைட்டோஸ்கெலிட்டல் எலிமெண்டான F ஆக்டின் செயின்ஸ். ஸோ இந்த ஆக்டின் செயின்ஸோட இணைஞ்சு இருக்கிறது தான் வந்து ஆல்பா ஆக்டினின் புரோட்டீன். ஓகேங்களா? இப்போ இந்த நெக்டினோட இருக்கிற சைட்டோபிளாஸ்மிக் பிளாக் புரோட்டீன் எதுன்னு பார்த்தோம்னா அஃபாடின். அஃபாடின் வந்து பான்சினுங்கிற இந்த புரோட்டீனோட இணைஞ்சிருக்கும். இப்போ இந்த பான்சினையும் இந்த ஆல்பா கேட்டனையும் லிங்க் பண்றது தான் வந்து வின்குலின்கிற இந்த பிரவுன் கலர்ல இருக்கு இல்லையா, இந்த புரோட்டீன் வின்குலின் புரோட்டீன். சைட்டோஸ்கெலிட்டல் எலிமெண்ட் எதுன்னு பார்த்தோம்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி F ஆக்டினின் ஃபிலமெண்ட்ஸ். இதுதான் வந்து ஜோனியுலர் அடியரன்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம அடுத்த செல் ஜங்ஷனான மேக்யூலர் அடியரன்ஸ் பத்தி பார்க்கலாம். அதற்கு இன்னொரு பெயர் தான் டெஸ்மோஸ். இதோடைய ஸ்ட்ரக்சர் பத்தி பார்த்தோம்னா, நம்ம வந்து 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸை பத்தி பார்க்கணும். முதல்ல வந்து டிரான்ஸ்மெம்பரேன் புரோட்டீன்ஸ் என்னென்னு பார்க்கணும், அப்புறமா சைட்டோபிளாஸ்மிக் பிளாக் புரோட்டீன்ஸ் என்னென்னு பார்க்கணும், அப்புறமா இதோடைய சைட்டோஸ்கெலிட்டல் எலிமெண்ட் எதுன்னு பார்க்கணும். இப்போ இதுல இருக்கிற 2 முக்கியமான டிரான்ஸ்மெம்பரேன் புரோட்டீன்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா டெஸ்மோக்ளீன்ஸ் அண்ட் டெஸ்மோகோலின்ஸ். ஸோ இது வந்து கேதரின் சூப்பர் ஃபேமிலி அப்படிங்கிற அந்த குரூப் ஆஃப் புரோட்டீன்ஸை சேர்ந்தது. ஸோ டெஸ்மோக்ளீன்ஸ் வந்து ஜீன்ஸ் 1 to 4, டெஸ்மோகோலின்ஸ் 1 to 3 இது வந்து என்கோட் பண்ணும். இப்போ சைட்டோபிளாஸ்மிக் பிளாக் புரோட்டீன்ஸ் வந்து 2 ஃபேமிலியோட
பிளாக் ப்ரோட்டீன்ஸ். ஆர்மிடிலோ ஃபேமிலி ஒன்று, பிளாக்கின் ஃபேமிலி ஒன்று. ஆர்மிடிலோ ஃபேமிலியை சேர்ந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து பிளாக்கோக்ளாபின், பிளாக்கோஃபிலின். பிளாக்கின் ஃபேமிலிஸ் வந்து டெஸ்மோபிளாக்கின் அண்ட் என்வோபிளாக்கின். இதில் இருக்கிற சைட்டோஸ்கெலிட்டல் எலிமெண்ட் எதுன்னு பார்த்தோன்னா இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட். இப்போ ஒரு ஸ்ட்ரக்சராக டிஸ்கிரைப் பண்ணும்போது நம்ம வந்து 5 ரீஜன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு செல், இது ஒரு செல் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒரு செல்லுலேயும் 2 ரீஜன் இருக்கும். ஓகேங்களா? இந்த பக்கம் 2 ரீஜன், அதே மாதிரி இந்த அட்ஜசன்ட் செல்ல 2 ரீஜன் இருக்கும். அது வந்து அவுட்டர் டென்ஸ் பிளாக், இன்னர் டென்ஸ் பிளாக் அப்படின்ட்டு 2 ரீஜன். செல்லுக்கு இடையில இருக்கிற அந்த ரீஜன் வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலார் ரீஜன். இப்போ எதெல்லாம் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ரீஜன்ல இருக்கு, எதெல்லாம் அவுட்டர் டென்ஸ் பிளாக்ல இருக்கு, எதெல்லாம் இன்னர் டென்ஸ் பிளாக்ல இருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா செல்லுலார் கோர் அப்படின்ற அந்த ரீஜன்ல இருக்கிற புரோட்டீன்ஸ் எதெல்லாம் பார்த்தோம்னா டெஸ்மோக்ளீன் இருக்கு, டெஸ்மோகோலின் இருக்கு. பிங்க் கலர் டெஸ்மோக்ளீன், ப்ளூ கலர் டெஸ்மோகோலின்ஸ். அவுட்டர் டென்ஸ் பிளாக்ல என்னெல்லாம் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டெஸ்மோக்ளீன் இருக்கு, டெஸ்மோகோலின்ஸ் இருக்கு, அப்புறமா இது வந்து பிளாக்கோக்ளாபின். ஸோ பிளாக்கோக்ளாபின் இருக்கு, அப்புறமா வந்து பிளாக்கோஃபிலின்ஸ் இருக்கு, டெஸ்மோபிளாக்கின் இருக்கு. இந்த கிரீன் கலர் டெஸ்மோபிளாக்கின், இதுல இருக்கிற இந்த பிளாக் கலர் வந்து பிளாக்கோஃபிலின்ஸ். இன்னர் டென்ஸ் பிளாக்ல என்னென்ன ப்ரோட்டீன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா டெஸ்மோபிளாக்கின் இருக்கு, அப்புறம் இது எல்லாம் வந்து இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட்ஸ். ஸோ இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட்ஸ் இருக்கு. இதுதான் வந்து டெஸ்மோசோம்ஸுடைய ஸ்ட்ரக்சர்.